வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் இன்று நண்பகல் 12:30 மணிக்கு நடைபெறும் வீர் பால் திவஸ் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி துணிச்சல், விளையாட்டு, சமூக சேவை உள்ளிட்டவைகளில் சிறந்து விளங்கியமைக்காக பிரதமரின் தேசிய விருது பெற்ற சிறார்களுடன் கலந்துரையாட உள்ளார். புதுடெல்லியில் தேசிய புலனாய்வு முகமையால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 2 நாள் தீவிரவாத எதிர்ப்பு மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று துவக்கி வைக்கிறார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஷாந்தாலி மொழியில் வெளியிட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இது அரசியலமைப்பு விழிப்புணர்வையும் ஜனநாயக பங்கேற்பையும் ஆழப்படுத்த உதவும் என்று சமூக ஊடகப் பதிவில் தெரிவித்துள்ளார். ஷாந்தாலி கலாச்சாரம் மற்றும் நாட்டு முன்னேற்றத்திற்கான ஷாந்தாலி மக்களின் பங்களிப்பு குறித்து நாடு பெருமை அடைவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மாற்றி அமைக்கப்பட்ட ரயில் பயண கட்டண விகிதங்கள் இன்று முதல் அமலாகின்றன. புறநகர் சபர்பன் கட்டணங்களிலும் மாதாந்திர சீசன் டிக்கெட் கட்டணங்களிலும் எவ்வித மாறுபாடும் இல்லை. மேலும் 215 கிலோமீட்டர் வரையிலான 2ஆம் வகுப்பு முன்பதிவு செய்யப்படாத பயண கட்டணங்களிலும் மாறுதல்கள் செய்யப்படவில்லை. அமரர் அடல் பிஹாரி வாஜ்பாயின் 101வது பிறந்த நாளை முன்னிட்டு நேற்று தலைநகர் டில்லியில் அடல் உணவகங்களை டில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா மற்றும் மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் திறந்து வைத்தனர். இந்த உணவகங்களில் 5 ரூபாய்க்கு உணவு வழங்கப்படுகிறது. 45 உணவகங்கள் தற்போது திறக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் 55 அடல் உணவகங்கள் இன்னும் 15 நாட்களுக்குள் டெல்லியில் திறக்கப்படும் என்றும் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.